கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் புதிய கிருபைகளோடு உங்களை வழிநடத்த உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு பாராட்டுகிற கிருபைகளை நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபையை இதில் நாம் பார்க்கிறோம். சவுல் எத்தனையோ முறை அவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அநேக முயற்சிகள் எடுத்தாலும் கூட, ஆனால் அதிலெல்லாம் தோற்று போய் விடுகிறார், அதில் தோல்வியை காண்கிறார். ஆனால் தாவீதுக்கு அந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் தாவீது அந்த காரியத்தை செய்யவில்லை. அதை பவுல் உணர்ந்து அது சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 1 சாமுவேல் 24:17 வசனம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தார், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லி உணர்ந்து சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக மக்கள் எழுந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை தொடுவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். அதன் மத்தியிலே உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அந்த நாளில் இப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு இந்த நாளில் தந்து வழி நடத்த தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். தாவீது ராஜாவுக்கு பாராட்டின அந்த கிருபையை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.